இந்த நேரம் மற்றும் தூர ஆங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட திடீர் நிகழ்வுகளிலும் பங்கேற்று அதன் பின்னர் நடந்த பிறகு கொடூர தாக்குதல் நடத்தி 26 பொதுமக்கள் பணியாகும் பேராவணம் நடந்தது. அத்தகைய பயங்கரவாதத்தை விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஜனநாயக குரல் ஓங்கி முடித்துக் கொண்டிருக்கிறது. எந்த நாடுகளுக்கிடையும் போர் நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஒழுங்கு என்பதை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அது நடக்காது என்று நம்புவோம். பேரணியை வெற்றிகரமாக நடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு களம் காண்போம். இது முதல் தகவல். பேரணியை நாம் நடத்துவதற்கான காரணம் என்ன? தேர்தல் நேரம், பலரும் பல கட்சிகளும் இப்போது தங்கள் சக்தியை காட்டுவதற்கு மாநாடு அல்லது சித்திரை முழுநிலவு என்றெல்லாம் ஆங்காங்கே மக்களை திரட்டுவதை நாம் பார்க்கிறோம். நாம் தேர்தலுக்கு நம்முடைய சக்தியை காட்டுவதற்காக இதை ஒருங்கிணைக்கிறது. 100 விழுக்காடு அந்த நோக்கத்தில் இது ஒருங்கிணைக்கப்படுகிறது. அண்டை நாட்டோடு பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிட வேண்டியது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதை போல நம் தேசத்திற்குள்ளேயே ஒரு கருத்தியல் பயங்கரவாதம் என்பது அது ஒரு தாக்குதலை சொந்த குடிமக்களின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன கருத்தியல் பயங்கரவாதம்? அந்த தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் ஒருங்கே குவித்து ஓய்வின்றி உறக்கமின்றி அல்லும் பகலும் அருள்வாடு அவர் எழுதி முடித்த 2 முக்கியமான படைப்புகள் நீங்கள் அறிந்த படைப்புகள். ஒன்று அரசமைப்பு சட்டம், இன்னொன்று புத்தர் அவரது தம்மம் என்ற 2 நூல்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ராணுவ நடவடிக்கையை ஆதரிக்கும் வகையில் மாலை 5 மணி அளவில் பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார். அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம். குறிப்பாக நான் ராணிப்பேட்டை நிகழ்வை, வேலூர் நிகழ்வை முடித்துக் கொண்டு அந்த பேரணியில் பங்கேற்பதற்காக செல்ல இருக்கிறேன். இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்கிற வகையில அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரிக்கிறோம், ஆதரிக்க வேண்டும். அதே வேளையில் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாக மாறிவிடக் கூடாது. போர் வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அனைத்து யுத்தங்களும் பேச்சுவார்த்தைக்காகவே என்று நாம் அறிவோம்.
ஆனால் அது பேரழிவுக்காக என்று ஆகிவிடக் கூடாது. எனவே இந்திய மக்களும் போரால் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற பெரும் கவலையோடு போர் வேண்டாம் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் இந்திய ஒன்றிய அரசுக்கு, இந்திய முப்படைக்கும் வேண்டுகோள் விடுத்தோம். அசாதாரண சூழ்நிலையில இந்தியா எடுக்கிற ஒரு நடவடிக்கைக்கு எல்லாருமே ஆதரிச்சு வாக்குகள் பதிவிடுவாங்க. நம்ம இதை எப்படி எதிர்கொள்றீங்க? நம்மளோட கட்சிக்காரர்கள் தவறான சித்தரிக்கப்படுறாங்க. நம்ம கட்சிக்கு யாரும் அப்படி தவறாது. அந்த மாதிரி தவறான கருத்துக்களை அரசு, இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்லது இந்திய ராணுவத்திற்கு எதிராக பதிவு செய்திருந்தால் அது பிழை, தவறு. அப்படி யாரும் இந்த பதட்டமான சூழலில் விமர்சனம் என்கிற பெயரில் எதிர்கருத்துக்களை பதிவிடக் கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்.